வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி 2022 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இன்னும் ஒரு 4 நாட்களில் நடக்க போகுது. இந்த நிலையில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் அவங்க எழுப்பியிருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டோம், ரிவிஷன் பண்ணிட்டோம், டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டோம். ஆனாலும் எங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களோட ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இதில் நீங்கள் ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ எக்ஸாம் நெருங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ நாலேஜ் லெவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது அடிக்குவேட்டாக இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 சீரியஸ் ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க. அவ்வளோதான். 8 லட்சம் பேர் 9 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் சீரியஸாக உட்காந்து படிக்கக்கூடியவங்க இவங்க நம்பர்ஸ் இவ்வளோ தான். ஸோ நம்ம ஸ்டேட் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1000 கேண்டிடேட்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை எழுதுவாங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அந்த 1000 கேண்டிடேட்ஸில் லாஸ்ட்டாக ஒரு 100 பேர் செலக்ட் ஆகி வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு தான் இருக்கும். இப்போ ஒரு 4-5 வருஷமாக செலெக்ஷன் ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. இதை பற்றி நான் அடிக்குவேட்டாக பேசிட்டேன் ஏற்கனவே. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஆல் இண்டியா லெவலில் 50,000 சீரியஸ் கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தர். இந்த 50,000 பேருக்குள்ளே தான் போட்டி. இந்த 50,000 பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ படிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி எப்படி படிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சு படிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஃபீட்பேக் வாங்கியிருக்காங்க, அது இல்லாமல் தேவையில்லாத விஷயத்த யாரெல்லாம் பண்ணலை, யார் அவங்களோட மைண்டை ஃப்ரீயாக வச்சுருக்காங்க, பஃபர் ஸ்பேஸ் மைண்டுக்குள்ளே யாருக்கு அதிகமாக இருக்குது, அந்த பஃபர் ஸ்பேஸ் அதை யூஸ் பண்ணி எப்படி அவங்க பெட்டராக அனலைஸ் பண்ண போகிறாங்க, அந்த கேள்வியை வாங்கி எந்த அளவுக்கு அவங்க எக்ஸாமினேஷனில் கூல் ஹெட் மெயின்டைன் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தான் விக்டரியை டிசைட் பண்ணும். அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு சீரியஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, படிச்சிட்டிங்க அப்படின்னா முதல்ல இந்த பயத்தை விட்டுடுங்க. ஆங்ஸைட்டி வேண்டாம். ஆங்ஸைட்டி, ஃபியர் இது இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமலாக இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். கொஞ்சம் ஃபியர் ஆங்ஸைட்டி இருந்தது அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. அது ப்ராப்ளமாக நீங்கள் உணர்றீங்க அப்படின்னாலே அது அப்நார்மல் லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த பயம் இருக்குது இல்லையா, அந்த பயம் நமக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயத்தால் எந்த விதமான யூஸும் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பீச்சில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, திடீர்னு சுனாமி வருதுன்னு வைங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன், சுனாமிலாம் வர வேண்டாம். சுனாமி வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ பயமாக இருக்குது, சுனாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? இல்லை அதை ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக அந்த இடத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது, எப்படி வேகமாக ஓடுறது, இதை யோசிப்பீங்களா? அந்த செகண்ட் சாய்ஸை தானே எடுப்பீங்க இல்லையா? நம்ம எல்லாருமே லைஃப்பில் இப்படி தான் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அப்போ இந்த பயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னா அதனால் எந்த விதமான யூஸும் இருக்காது. ஒருவேளை எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே உட்காந்துட்டீங்க, கேள்வி வாங்கிட்டீங்க, ஒருவேளை அந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குன்னா கூட அந்த நேரத்தில் பயப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் இன்னும் நல்லா வேலை செய்யும். கஷ்டமான கேள்வியை கூட இன்னும் நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணும். அப்போ தான் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒருவேளை கேள்வி ரொம்ப கஷ்டமாக இல்லை, உங்கள்கிட்ட நாலேஜ் அதிகமாகவே இருக்குன்னா கூட பயம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மைண்டு சரியாக வேலை செய்யாது, டிஸ்ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணும். அதனுடைய அனாலிட்டிக்கல் எபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. அப்போது பயத்தால் நல்லா படிச்சிருக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் ஃபெயில் கூட ஆகலாம். அதனால் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பயம் அப்படிங்கிறதுனால எந்த விதமான யூஸும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பயம், தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறது, பல பேர் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு காதில் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது, எது தேவையோ அதை பண்ணுறதில்ல, எதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் சேர்னால்தான் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுடைய செலெக்ஷன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மோசமாக போயிருக்கு.
எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 பேர் தான் 2021 செலக்ட் ஆகிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 25 தான். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், இவ்வளோ தான் நம்பர். அதனால் இந்த வருஷமாவது கரெக்டாக அப்ரோச் பண்ணிங்க, எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 2022லையாவது செலெக்ஷன் அதிகமாக இருக்கும். சரியா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்னும் 4 நாள் தான் இருக்குது. புரியுதா? 4ஆம் தேதி எக்ஸாமினேஷன் முன்னாடி நாள் புக்கையே எடுக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, நல்லா ஃபுல்லாக படுத்து தூங்கிடணும். சரியா? 4ஆம் தேதி ஈவினிங் ஒரு மைண்டை வார்ம் அப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் அதை பண்ணணும். அதை நான் அப்புறம் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். ஸோ 4ஆம் தேதி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எதுவுமே பண்ணக்கூடாது. இன்றைக்கி தேதி 1, இன்னும் 2 நாள் இருக்குது, 2, 3. இந்த 3 நாள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சிசாட் எடுத்து அப்படியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. சப்ஜெக்ட் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல் சிலபஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ புக் எடுக்க வேணாம். இந்த 3 நாள் கூட புக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு குவிக் கிளான்ஸ், ஒரு ஃபாஸ்ட் கிளான்ஸ் எடுத்து பார்க்குறது தான் நீங்கள் பார்க்கலாம். அதை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு இன்டெப்த் ரிவிஷனாக நீங்கள் வச்சுக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு குவிக் ரிவிஷன், ஒரு குவிக் கிளான்ஸ் புக்ஸ் எடுத்து பார்த்துருங்க. ஏதாவது ஒரு சில ஏரியாவில் நீங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் செலக்டிவாக எடுத்து அதில் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் இந்த 3 நாளில் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க. 5ஆம் தேதி எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போங்க, ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டோடு போங்க, ஓப்பன் மைண்டோடு போங்க. எந்த காரணத்தை கொண்டும் இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 3 நாள் 4 நாளில் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிடாதுங்க, எக்ஸ்ட்ராவாக படிச்சிடக்கூடாது, மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். இதை பற்றி நான் 1000 முறை சொல்லியிருக்கேன். இந்த கடைசி நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸை எக்ஸ்ட்ராவாக படித்து மனப்பாடம் சம்மந்தமான விஷயங்களை மண்டை உள்ளே போட்டிங்கன்னா உள்ளே இருக்க நாலேஜ் வெளியே போயிடும். அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஒரு வருஷம் அப்ராக்சிமேட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் படித்து அதை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதை தாண்டி மனப்பாடம் சம்மந்தமாக கேள்விகள் ஏதாவது 1, 2 வருதுன்னா கூட பரவாயில்ல, அதை ஆன்சர் பண்ண முடியலன்னா விட்டுருங்க, அதனால் ஃபெயிலே ஆக மாட்டீங்க. கரண்ட் அஃபேர்ஸில் போய் விடக்கூடாது, இந்த நேரத்தில் விடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 5ஆம் தேதி எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறீங்க, புரியுதா? உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற நாலேஜை வச்சு தான் ஜெயிக்க போகிறீங்க, இதில் உறுதியாக இருங்க. புதுசாக ஏதோ நீங்கள் அந்த நேரத்தில் அப்டெயின் பண்ண போகிறதில்ல, இருக்கிற நாலேஜ், இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் ஜெயிக்க போகிறீங்க. ஸோ இருக்கிற நாலேஜை வச்சு கேட்கக்கூடிய கேள்வியை நீங்கள் அட்டென்ட் பண்ணணும், இதை வச்சு நீங்கள் வின் பண்ணணும். ஒரு வேளை டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகம் இருக்குன்னா கூட எழுதக்கூடிய 49,999 சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கும் அது கஷ்டம்தான். ஒரு வேளை கேள்விகள் கொஞ்சம் லிபரலாக இருக்குது, டிஃபிகல்ட் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கூட எழுதக்கூடிய 49,999 கேண்டிடேட்ஸ்க்கும் அது டிஃபிகல்ட்டி லெவல் கம்மி தான். புரியுதா? அப்போ எதுவும் புதுசு இல்லை. உங்களுக்கு மட்டும் யூபிஎஸ்சி கஷ்டமாக வச்சு உங்களை அட்டாக் பண்ணி உங்கள் லைஃப்பெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட மாட்டாங்க. புரியுதா? ப்ராக்டிக்கலாக இருக்கணும், பயப்படக்கூடாது. ஓகேவா? தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மாணவர்கள் ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் ஏற்கனவே நாலேஜ் அதிகமாக இருக்கும், ஆனாலும் எக்ஸாமினேஷன் போகும்போது பத்தலைன்னு மைண்டில் வச்சுக்கிட்டே போவாங்க. காரணம் என்னென்னா, போலியான ஐஏஎஸ் உலகத்தில் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீந்திட்டாங்க, அதிலேருந்து மீண்டு வர முடியாது. இந்த ஃபீலிங்லேயே போகிறது தாராளமாக பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இந்த ஃபீலிங் உள்ளே இருக்கிறதுனால இருக்கிற நாலேஜை வச்சு கேள்வியில் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அனாலிசிஸ் ப்ராப்பராக இருக்காது. அதனால் நிறைய கொஷின்ஸ் ராங்காக போயிடும், இல்லை போதுமானாலும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அதிகமாக அட்டன் பண்ணிட்டு வந்துடுவாங்க, நெகட்டிவ்ஸ் அதிகமாக போயிடும், பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த தப்பை செஞ்சிடாதீங்க. உங்களை நம்பி போங்க, உங்களை நம்பி போனால் தான் பாஸ் பண்ண முடியும், வேறு யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. சரியா? நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் வைக்கணும். அது இல்லாமல் நான் ஒரு 3 months முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை கம்பல்சரியாக இப்போ பாருங்கள். இது ஆல்ரெடி நீங்கள் ஃபுல்லாக லிசன் பண்ணியிருக்கணும், ஒரு வேளை கேட்கலன்னா அப்போ பார்க்கணும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் ரியல் டைம் எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணணும், அதாவது பேப்பர் கையில் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கணும், அதை இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணணும். புரியுதா? மேஜிக் ஷார்ட்கட்லாம் எதுவும் இல்லை, ஆல்ரெடி நான் சொன்னது தான். அதை ரியல் டைமாக எப்படி
நீங்கள் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் வைக்கணும். பயம் இருக்கக்கூடாது, ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது. பயம் ஆங்ஸைட்டி இருந்ததுனாலே அதுவே நம்முடைய தோல்விக்கு ஒரு ஆரம்பம்னு அர்த்தம். நான் சொல்கிறத பாசிட்டிவாக எடுத்துங்க, நீங்கள் பாஸ் ஆகணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு தப்பான விஷயம் மைண்டில் வருதுனாலே ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த பக்கம் போகக்கூடாது, புரியுதா? சுவாமி விவேகானந்தா அதான் சொன்னார், ஃபியர் இஸ் டெத்துன்னு சொன்னார், புரியுதா? அது வேணாம், பயம் வேணாம். அதனால் இதெல்லாம் விட்டுருங்க. தைரியத்தோட தலை நிமிர்ந்து போய் எக்ஸாமினேஷனை எழுதிட்டு வரணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸோ மைண்ட் செட் நான் சொன்ன மாதிரி வைக்கணும், தைரியமாக இருக்கணும். நான் லிங்க் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை போய் ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்த்துருங்க. கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி.